மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பு முன்பாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் கோரிக்கை. புதுவை கவுண்டம்பாளையம் முத்து ரத்தினம் அரங்க மேல்நிலைப் பள்ளியில் 23வது ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. சாண்ட், ஜெல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விலை ஏற்றத்திறனை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிம்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மாசி மகத்திற்கு வந்த சுவாமிகளுக்கு வரவேற்பு. மாசிமக தீர்த்த வாரிக்கு வந்த சுவாமிகளுக்கு சாரம் மாசிமக வரவேற்பு குழு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் கோரிக்கை. புதுச்சேரி மாநிலத்தின் தனித்தன்மையை காத்திட எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட எந்த கட்சி வேட்பாளர் அறிவித்தாலும் அவர் புதுச்சேரி மண்ணின் மைந்தராக இருக்க வேண்டும் என்பதை அரசியல் கட்சிகள் மனதில் கொள்ள வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சில அரசியல் கட்சிகள் புதுச்சேரி மாநிலத்தை சாராத வெளி மாநிலத்தை சார்ந்த நபர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப் போவதாக பொதுமக்கள் மத்தியில் பரவலாக கருத்து நிலவுகிறது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது நமது புதுச்சேரி மக்களுக்கு செய்யும் மாபெரும் துரோகமாகும். புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதி மட்டுமே உள்ளது. அதனையும் வெளி மாநில நபர்களுக்கு தாரை பார்ப்பது புதுச்சேரி மக்களின் உரிமையையும் தன்மானத்தையும் விட்டுக் கொடுப்பதற்கு சமமாகும். ஆகவே எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மண்ணின் மைந்தருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை புதுச்சேரி பொறுப்பு துணைநிலை ஆளுநர் பதவியில் நியமித்து 3 வருடங்கள் ஆகிவிட்டது. தற்காலிகமாக நியமிக்கப்பட்டவர் என்றால் அது நிரந்தரமாக ஒருவரை நியமிக்கப்படும் வரைதான் என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அதனை விடுத்து தற்காலிகமாக என்று நியமித்துவிட்டு புதுவைக்கு நிரந்தர துணைநிலை ஆளுநரை நியமிக்காமல் மத்திய அரசு காலம் கடத்தி தனது சுயநலத்திற்காக புதுவை மக்களை வஞ்சிப்பது எந்த விதத்தில் நியாயம்? அவர் பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் பொறுப்பு வகித்தால் நடைபெறவுள்ள புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் நியமாக நடைபெறுகிறது என்று கேள்விக்குறியாகும். எடுத்துக்காட்டாக கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் முதல்வர் ரங்கசாமி பதவியேற்ற சில நாட்களிலேயே சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் பாஜக கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு திடீரென 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்து கூட்டணி தலைமைக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்து மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டதை நினைவு கூற ஆசைப்படுகிறேன். ஆகவே புதுவை பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் புதுச்சேரி பொறுப்பு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பொறுப்பில் இருந்தால் புதுவை மாநிலத்தின் அரசு இயந்திரங்கள், அரசு உயர் அதிகாரிகள் மறைமுகமாக இவர்களின் கட்டுப்பாட்டில் செயல்படலாம் என்ற அச்சம் எழுகிறது. எனவே பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே புதுச்சேரி மாநில பொறுப்பு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் புதுச்சேரிக்கு நிரந்தர துணைநிலை ஆளுநரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்று வெங்கட்ராமன் சேர்மன் அவர்கள் தெரிவித்தார். புதுவை கவுண்டம்பாளையம் முத்து ரத்தினம் அரங்க மேல்நிலைப் பள்ளியில் 23வது ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் மருத்துவர் ரத்தின ஜனார்த்தனன் அவர்கள் தலைமை தாங்கினார். தலைமை விருந்தினராக போக்குவரத்து துணை ஆணையர் முனைவர் சிவக்குமார் மற்றும் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் தேவதாசு அவர்கள் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார்கள். மருத்துவர் ரத்தினவேல் காமராஜன், மருத்துவர் ரங்கநாயகி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி மாநில கெஜ்ரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கரேத்தி சுந்தர்ராஜன் அவர்கள் கலந்து கொண்டு காணொலி மூலம் ஆண்டு அறிக்கை வெளியிட்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினார். கவுண்டன்பாளையம் ஊர் தலைவர் ஜெகதீஸ்வரன், பள்ளியின் முதல்வர் கவிதா சுந்தர்ராஜன், பள்ளியின் ஆலோசகர் ரத்னபிரியா, பள்ளியின் துணை முதல்வர் வினோலியா ஆகியோர் உடன் இருந்தனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி ஆசிரியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது.
பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் திரு எஸ். செல்வகணபதி எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். செயல் வீரர்கள் கூட்டத்தின் தொடக்க நிகழ்வாக இருசக்கர வாகன பேரணி முத்தியால்பேட்டை மணிகுண்டு பகுதியிலிருந்து தொடங்கி ராஜ்பவன் உப்பளம், முதலியார்பேட்டை, நெல்லித்தோப்பு மற்றும் உருளையன்பேட்டை உள்ளிட்ட தொகுதி வழியாக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்தடைந்தது. நகர மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு மாவட்ட பொறுப்பாளர் திரு ஏ. ஆர். செல்வ கணபதி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். நகர மாவட்ட தலைவர் திரு சக்தி கிருஷ்ணர் அவர்கள் தலைமை உரையாற்றினார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு எஸ். செல்வகணபதி எம்பி அவர்கள் தனது சிறப்புரையில் பேசியதாவது: பாரதிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கடந்த 10 ஆண்டுகளான சாதனைகள், அதன் மூலம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, உலகில் 5வது பெரிய பொருளாதார நாடு என்ற நிலை, வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் குறிக்கோள் உள்ளடவைகளை மக்கள் மத்தியில் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் கொண்டு செல்ல வேண்டும். புதுச்சேரி நாடாளுமன்ற தேசிய பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர் வெற்றிக்கு முழு ஆதரவை தர வேண்டும். மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பூத் அளவில் சென்று அதன் இப்படியில் வலுப்படுத்த வேண்டும். உழைப்பவர்களுக்கு பாஜகவில் அங்கீகாரம் அளிக்கப்படும். பாஜகவில் மட்டுமே அடிப்படை உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற நிலையினை அடைய முடியும். ஆதலால் அனைத்து மட்ட நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒத்துழைத்து வெற்றியினை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பரிசாக்க வேண்டுமென்று பேசினார். இதில் மாநில பொதுச் செயலாளர் திரு மோகன்குமார், திரு மொழிதேவன், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆர். பி. அசோக்குமார், திரு ரச்சித் ஜான்குமார், மாநில துணைத் தலைவர் திருமதி ஜெயலட்சுமி, மாநில செயலாளர்கள் திரு வெற்றி செல்வம், திரு அமாவாசை, மாவட்ட பொதுச் செயலாளர் திரு கணேசன், திரு செந்தில்குமார், இளைஞரணி மாநில தலைவர் திரு அற்புதராஜ், ஓசிஜி அணியின் மாநில தலைவர் திரு ஸ்ரீ நடராஜன், நகர மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். சாண்ட், ஜெல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விலை ஏற்றத்திறனை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிம்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் வலியுறுத்தி உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பிரம்மதேசம், எறையூர், திருவக்கரை உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட கல் குவாரிகள் இயங்கி வருகின்றன. இந்த கல் குவாரிகள் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கட்டுமான பொருட்கள் ஏற்றுமதி விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் கல்குவாரிகளில் சாண்ட், ஜெல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலையை குவாரி உரிமையாளர்கள் மாதத்திற்கு ஒருமுறை விலையேற்றம் செய்து வருகின்றனர். இதனால் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1 யூனிட் ஜெல்லி விலை 1400 ரூபாய்க்கும், 1 யூனிட் சாண்ட் விலை 2800 ரூபாய்க்கும், பி சாண்ட் 3600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் யூனிட் 1500 ரூபாய்க்கு உயர்ந்துள்ளதால் விலையை கட்டுப்படுத்த கோரி லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் கடந்த 19ஆம் தேதியிலிருந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டு உள்ளன. இந்நிலையில் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த டிம்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்க தலைவர் வேல்முருகன் கூறும்போது, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கல் குவாரிகளில் மாதம் மாதம் கட்டுமான பொருட்களின் விலைகள் ஏறி வருவதால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து 19ஆம் தேதி முதல் வேலைநிறுத்தம் செய்து வந்தாலும் ஆனால் தமிழக அரசு இதனை கண்டு கொள்ளவில்லை. எனவே உடனடியாக கல்குவாரி விவரங்களில் தமிழக அரசு தலையிட்டு விலை ஏற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பேட்டியின் போது நிர்வாகிகள் முருகன், ஆனந்த், பழனிசாமி, மணிகண்டன், ரங்கநாதன், செந்தில், ஆறுமுகம் ஆகியோர் உடனிருந்தனர். மாசி மகத்திற்கு வந்த சுவாமிகளுக்கு வரவேற்பு. மாசிமக தீர்த்த வாரிக்கு வந்த சுவாமிகளுக்கு சாரம் மாசிமக வரவேற்பு குழு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி வைத்துக்குப்பத்தில் இன்று மாசிமக தீர்த்தவாரி நடக்கிறது. இதையொட்டி நேற்று இரவு புதுச்சேரிக்கு வந்த தீவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர், செஞ்சி அரங்கநாதர், மயிலம் சுப்பிரமணிய சுவாமி, மேல்மலையனூர் அங்காளம்மன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சாரம் மாசிமக வரவேற்பு குழு சார்பில் 35வது ஆண்டான பூர கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாரம் அவ்வைத்திடலில் நடந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கவர்னர் தமிழிசை பங்கேற்று தரிசனம் செய்தார். முன்னாள் கவுன்சிலர் கணேசன், வழக்கறிஞர் பாலமுருகன், குமார் என்ற தணிகைவேல், விஸ்வநாதன் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். முன்னதாக புதுசாரம் ஜெகதீசன், பாரதி அரவிந்த், சங்கரி முருகானந்தம் ஆகியோரின் ஸ்ரீ சாரத கலமாந்திர் மாணவ மாணவிகளின் இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சி நடந்தது. மகம் முடிந்து செல்லும் தீவனூர் பொய்யாமொழி விநாயகர்
புதுசாரம் நடுத்தெருவில் உள்ள சித்தி புத்தி விநாயகர் கோவிலில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி தீவனூர் சுரம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு காலை 9 மணிக்கு கணபதி ஹோமம், 108 சங்காபிஷேகம், மகா தீபாராதனை நடக்கிறது. இரவு 7 மணிக்கு மின் அலங்காரத்தில் விநாயகர் பெருமான் வீதியுலா நடக்கிறது. 28ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு அபிஷேக ஆராதனை, வழியனுப்பும் விழா நடக்கிறது. ஏற்பாடுகளை மாசிமக வரவேற்பு குழு தலைவர் ரவி, செயலாளர் கணபதி, பொருளாளர் பாஸ்கரன், துணை தலைவர்கள் கோபி, ரவி உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் தலை வாழையுடன் பாயாசத்துடன் நடைபெற்ற அறுசுவை அன்னதானத்தை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மாசிமக தீர்த்த வாரிக்கு வருகை புரியும் பக்தர்களுக்கு தலை வாழையுடன் வடை பாயாசத்துடன் அறுசுவை அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள சாய்பாபா திருமண மண்டபத்தில் அறுசுவை அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் அன்னதானங்களை வழங்கி தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், பிரகாஷ்குமார், பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், அசோக் பாபு, வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவ்விருந்தை சப்தகிரி அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் சபாநாயகருமான சப்தகிரி விபி சிவக்கொழுந்து, விபி ராமலிங்கம், எம்எல்ஏ சப்தகிரி குழும நிர்வாகி இயக்குனர் விபிஎஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் தலைமை தாங்கி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இந்த அறுசுவை அன்னதானத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் சப்தகிரி குழுமத்திற்கு நன்றியை தெரிவித்ததுடன் அன்னதானம் தரமானதாகவும் ருசியானதாகவும் இருந்ததாக தெரிவித்தனர். மாசிமக கடல் தீர்த்தவாரிக்கு வரும் பக்தர்களுக்கு புதுவை முத்தியால்பேட்டை காந்தி மீது வேலாயுதம் பிள்ளை நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னு மாரியம்மன் மாசிமக கடல் தீர்த்தவாரிக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் நாட்டாமை மோகன் நாயக்கர், தர்மகர்த்தா பழனிசாமி நாயக்கர், பொருளாளர் உதயநாய நாயக்கர் மற்றும் ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் செல்வி ஆட்டோமொபைல்ஸ் ருத்ரகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மாசிமக கடல் தீர்த்தவாரிக்கு வரும் பக்தர்களுக்கு கோடி தாதா சுவாமிகள், புரவிபாளையம், பொள்ளாச்சி இவர்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிஷா கேட்டரிங் சர்வீஸ் சார்பில் கருவடிக்குப்பம், முத்தியால்பேட்டையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாசிமக கடல் தீர்த்தவாரிக்கு வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீ புத்தைய மாரியம்மன் ஆலயம் கருவடிக்குப்பம் பகுதியில் மாசிமகம் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாசிமக கடல் தீர்த்தவாரியை முன்னிட்டு பக்தர்களுக்கு நீர்மோர் தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுவை மாநில தலைவர் ஸ்ரீதர் வழங்கினார். மாசிமக கடல் தீர்த்தவாரிக்கு வரும் பக்தர்களுக்கு சாரம் அவை திடலில் மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் கணேசன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பயன்பெற்றனர். மாசிமக கடல் தீர்த்தவாரிக்கு வரும் பக்தர்களுக்கு புதுவை பிரதேச நெல் மற்றும் அரிசி வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் மாசிமக திருவிழாவிற்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாசிமக திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவருக்கும் புதுச்சேரி கிராமணியர் நாடார் பேரவையின் 10ஆம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தலைவர் புத்திரதாசன், பேரவை காப்பாளர் மதிமக ராஜா, நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் பரத் உடனிருந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் தணிகைவேல் என்கின்ற குமார் தலைமையில் மாசிமக திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு சாரம் ஆட்டோ ஸ்டாண்ட் எதிரில் அன்னதானம் விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். மாசிமக கடல் தீர்த்தவாரிக்கு வரும் பக்தர்களுக்கு புதுவை மக்கள் திலகம் எம்ஜிஆர் பேரவை பொதுநல இயக்கம் சார்பில் வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தலைவர் கண்ணையன், பொருளாளர் பாலசுப்ரமணியன், அமைப்பு செயலாளர் குமார் முத்து, துணை செயலாளர் கோவிந்தராஜ், மண்ணாடிப்பட்டு எம்ஜிஆர் சரவணன் முருகவேல், ஐயனார் ஆனந்த கிருஷ்ணன், கோபி ஜெகநாதன் மற்றும் பலர் உடனிருந்தனர்.
பாரதிதாசன் மகளிர் கல்லூரி அருகில் உள்ள வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் பிராமண சங்க தலைவர் கல்யாணம் அன்னதானம் மாசிமக தீர்த்தவாரிக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. மாசிமக கடல் தீர்த்தவாரிக்கு வரும் பக்தர்களுக்கு கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகில் மேஜர் சரவணன் நகரில் முருகன் தலைமையில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. உடன் நண்பர்கள் பலர் இருந்தனர். மாசிமக கடல் தீர்த்தவாரிக்கு வரும் பக்தர்களுக்கு ஆல் இந்தியா சோசியல் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன் சார்பில் மகேஸ்வரி பிரசிடென்ட் விஜயலட்சுமி, ஜெனரல் செக்ரட்டரி காமாட்சி, ட்ரெஸர் பூங்குழலி செல்வராஜ், பெருமாள் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் GMP மாசிலாமணி உரிமையாளர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மாசிமக கடல் தீர்த்தவாரிக்கு வரும் பக்தர்களுக்கு கருவடி குப்பத்தில் தொழிலாளர் சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தலைவர் ரமேஷ் தலைமையில் வழங்கப்பட்டது. உடன் செல்வம், அன்பு, வேன், கார்த்தி, சந்தோஷ் உடனிருந்தனர். மாசிமக கடல் தீர்த்தவாரிக்கு வரும் பக்தர்களுக்கு 16ஆம் ஆண்டு இலவச மோர்பந்தல் சமூக சேவகர் மு. பிரபாகரன் தலைமை தாங்கி பொதுக்குழு உறுப்பினர் அவரது தலைமையில் மணிக்கூண்டு அருகில் வழங்கப்பட்டது. குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சாய் ஜே சரவணகுமார் அவர்களின் பிறந்த நாளில் உருளையன்பேட்டை அருந்ததி நகர் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஊர் மக்கள் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பு முன்பாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் கோரிக்கை. புதுவை கவுண்டம்பாளையம் முத்து ரத்தினம் அரங்க மேல்நிலைப் பள்ளியில் 23வது ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. சாண்ட், ஜெல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விலை ஏற்றத்திறனை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிம்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் வலியுறுத்தி உள்ளது. மாசிமகத்திற்கு வந்த சுவாமிகளுக்கு வரவேற்பு. மாசிமக தீர்த்த வாரிக்கு வந்த சுவாமிகளுக்கு சாரம் மாசிமக வரவேற்பு குழு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது.